கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். முதல்ல உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சனி பகவான் அவர் கோச்சாரத்தில் எங்கே இருக்காருன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த மாதம் சூரியனோட தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த சனி பகவான் எங்கே இருக்காரோ அதை ஒட்டி தான் நம்முடைய லைஃப்பில் நமக்கான பலன்கள் இருக்குது. மற்ற கிரகங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லை, உங்கள் ராசியில் இந்த மாதம் ராகு இருக்கார், புதன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், குரு பகவான் பார்க்குறார். இந்த கிரகங்களை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இது மாதிரி கிரகங்கள் இருந்து குரு பார்த்தாலே நீங்கள் எல்லா விஷயத்துலையும் முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. பொதுவாக குரு பார்த்தாலே தெய்வ அனுகூலம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ராசிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாத துன்பம் இல்லாத ஆட்கள் யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் வெளியே வர்றதுக்கு மீண்டு வருவதற்கான வாய்ப்பு தான் குரு பகவானுடைய அருள். அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு இந்த மாதமும் தொடர்கிறதுன்னு தான் சொல்லணும். ஆகையால பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான மனோதைரியத்தையும் இறை அருளையும் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய ராசிநாதன் சனி 2ஆம் இடத்தில் இருக்கார், சூரியன் இருக்கார், வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. பட் பேச்சை குறைக்கணும். இந்த மாதம் தேவையற்ற பேச்சு தேவையற்ற பிரச்சனைகளே உங்களுக்கு உண்டு பண்ணும். ரொம்ப ரொம்ப கவனம். இந்த மாதத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருக்குது, அது நிறைவேறாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். எதிர்பாராத விதமாக தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும், ஆலய தரிசனம் கிட்டும். அது இல்லாமல் ரொம்ப நாளாக நடக்காத குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் சுப காரியத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இது இல்லாமல் யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்துருக்குறீங்க அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் நன்மை, இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக க்ரானிக்காக டிசீஸ் இருந்துச்சு, நோய் எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் நோயினால் பெரிய அவஸ்தைப்படுறது, நோயினுடைய தன்மை அதிகரிப்பதனால மருந்து மாத்திரை அளவு கூடுவதாக இருந்த நோயினால் கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு அல்லது நோய் குறைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, கடனால் கஷ்டப்படுற வட்டி கட்டுறேங்கிறவங்க அந்த கடன் ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதம் நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத டூர் ட்ராவல் இருக்குது, அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம், அடக்கி வாசிங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர், உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு வேலையை வர்றது அல்லது இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது இது மாதிரியான சுச்சுவேஷன் வேண்டாம். நான் பெர்மனண்ட்டு ஜாபில் இருக்கேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் பொறுமை நிதானமாக டீல் பண்ணுங்கள். பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ அல்லது நம்முடைய வேலையில் லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்கிறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் நிறையவே உண்டு. உங்களுடைய உழைப்பு வேலையில் மற்றவங்களுக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. எவ்வளோ எஃபர்ட் கொடுத்தாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைப்பதில் நிறைய ஸ்ட்ரகிள் இதெல்லாமே உங்களுடைய ஜாபில் இருக்குது. நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு மேலே போக வேண்டிய காலம், உங்களுக்கு கீழே இருக்கிற ஸ்கில்டெல்லாம் இருக்கிறவங்க உங்களுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள், நீங்கள் ஸ்கில்டாகவே இருந்துட்டு போகிறதுக்கான சுச்சுவேஷன், இப்படி தான் இந்த மாதம் உங்களுடைய ஜாப் இருக்குது. எப்போயுமே நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு கிரகம் நன்மையை செய்துன்னா அதே கிரகம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் தீமையும் செய்யும். இதுதான் கிரகத்தினுடைய தன்மை. ஆக நோய், கடன், மகிழ்ச்சி, சந்தோஷம், தெய்வ அனுகூலம் இவ்வளவு கொடுக்கக்கூடிய கிரகம் வேலையில் கை வைக்க தவறாது, மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நல்லா இருக்குது. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ இந்த மாதத்தில் பிஸ்னஸில் நல்லதொரு வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு ஒரு வேளை பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். அவரும் உங்களுக்கு நல்லதொரு ஏர்னிங்கை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது.
அது மட்டுமல்ல, கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எவ்வளோக்கு பிஸ்னஸில் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது இல்லாமல் நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அந்த லவ் சக்ஸஸ் ஆக நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஏதோ ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணலாம். ரொம்ப நாளாக வராத பாஸ்போர்ட், விசா இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெருசாக கை கொடுக்கும். நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரர் அல்லது சகோதரி இருந்தால் அவர்களால் வாழ்க்கையில் ஏற்றம். இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் அதே சமயத்தில் சனி பகவான் எப்பயுமே உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். இப்போ இந்த 4ஆம் இடம் எல்லாம் இருந்தாலும் திருப்தியற்ற அன்சாட்டிஸ்ஃபைடு லைஃப்பை சொல்லுவது. பெரிய வேலையில் இருந்தாலும் திருப்தி இருக்காது, பிஸ்னஸ் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபைடு இருக்காது, பார்ட்னர்ஷிப்போடு பண்ணாலும் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சூழ்நிலைகள். இது மாதிரியான மனநிலைகளை நீங்கள் மாற்றுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா குரு 5ல் இருந்தாலே தெய்வ அனுகூலம், என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் இருக்குது. அதுலேயும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆக எப்பயுமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கான முயற்சி எடுங்க. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆயக்கலைகள் 64. நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் கூடும். அது இல்லாமல் இந்த மாதத்தில் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன், அதாவது யூக வணிகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது யூக வணிகங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைகள், எண்ணங்கள், சிந்தனைகள் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணுங்கள். எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்ற லாபம் கைக்கு வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள். அதனால் ஷேராக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பொறுமை, நிதானம் அடக்கி வாசிங்க. அதுலேயும் கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருந்தாலும் அதை அடையிறதுக்கு நிறைய நீங்கள் முயற்சி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. உங்களுடைய 2ஆம் இடத்துல சூரியன், சனி இருக்குது. ஆகையினால எதிர்பாராத தன வரவு, பண வரவு, பொருள் வரவு இருந்தாலும் அது எப்படி வருதோ அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. யாரெல்லாம் பாலிடிக்ஸில் இருக்கீங்களோ அரசியல் உங்களுக்கு ஏற்றம், எதிரிகளை ஜெயிப்பதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது, எலெக்ஷன் டைம். ஸோ உங்களுக்கு தொண்டர்களுடைய அன்பு, ஆதரவு கிடைக்கும். இந்த மாதம் முழுவதுமே விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள், சிவன் கோயில் இருக்கக்கூடிய பிரம்மா தரிசனம் பண்ணுங்கள், துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணுங்கள், முருகப்பெருமானை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.